திட்டுவாங்களா? துப்பவே செய்வாங்க. அவர் நார்மலாவே அப்படிதானா? கூல் கேரக்டர் தானா? ஆமா, ஃபுல்லா ஃபன். எலிமினேட் ஆகி போன பிரவீன். நான் என்னையா நான் ஃபீல் பண்ணேன். ஓகே. ஆமா. ஏன்னா அவர் அழுதது எனக்கு ரொம்ப, நான் நிறைய நடிக்கணும்னு இருந்தேன்டா, நிறைய என்னோட டேலண்ட்ஸை காட்டணும்னு இருந்தேன். பார்வதி ஃபர்ஸ்ட். வியன்னா கியூட்டா பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் வேணாம். ஆக்சுவலா சிம்புவோட பெரிய கிரேஸ், நான் அவருக்குன்னே தனியா கதை எழுதி வச்சிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக் சசிதரன் ப்ரோ. ஸோ ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சாரி ஃபார் த லேட். ஓகே ஓகே. ஸோ இப்போ நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தா சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஸோ டயர்டு இல்லைல்ல, போய் நல்லா ஜாலியாக போகலாம். எனக்கு புரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இப்போ என்ன போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ கரண்டா கண்மணி அன்புடன் ஒரு ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு டிஆர்பி நம்பர் 1ல இருக்கு. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல ஹிட்டா போயிட்டு இருக்கு. நீங்க நடிச்சாலே அது டிஆர்பி நம்பர். அப்படி கிடையாது, என்ன விட இன்னொரு பார்ட்டா இருக்க சீரியல் எல்லாமே போயிருக்குல்ல. நீங்க பார்ட்டா இருக்க எல்லா சீரியலுமே அந்த மாதிரி நல்ல. ஆமா, அது நான் கொஞ்சம் பெருமையாவே சொல்லிப்பேன். நான் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே. இங்க ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ, அது அவங்களா சூஸ் பண்றாங்களா இல்ல நீங்க கரெக்டா அதை பார்த்து சூஸ் பண்ணி போயிடுறீங்களா? இல்லை, நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃப்ரெஷ்ஷாக போகிறது தானே. அதுக்கப்புறம் அது போகிற வாக்கில் அப்படியே போகிறது தான். அது எங்கேயோ தெரில, அது ஆண்டவனோட இதுவாக என்னன்னு தெரில, எப்படியோ சக்ஸஸ் ஆகிடுது. அது ஸ்கிரிப்டும் அந்த மாதிரி நல்லபடியாக அமையுது இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஆர்பி நம்பர் 1ல எப்பவுமே ஸ்டாண்டர்டாக நின்றுது. ஓகே. இப்போ மீடியாக்குள்ள என்ட்ரி ஆகி 18-20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2007 2008 அப்படி பார்த்தா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஆல்மோஸ்ட். எப்படி இருக்கு ப்ரோ இந்த கெரியர்? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இசிஜி மாதிரி தான். சில அப்ஷன் இருக்குது, சில டவுன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் பிளைன் டெட்லைன் மாதிரி இருக்கும். திருப்பியும் ஒரு ஏற்றம் ஏறும், திருப்பியும் இறங்கும். அப்படி தான் ஏறி இறங்கணும். எல்லாத்துலேயுமே இப்போ வரைக்கும் அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா விதமாகவும் ஃபேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். போகுது, ஆண்டவன் முன்னேற்றத்தில் அப்படியே போகுது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. நடிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோலா இருக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி நீ சூஸ் பண்றீங்களா? நான் சூஸ் பண்ணல, என்ன அவங்க சூஸ் பண்றாங்க. இல்ல, நீங்க ஹீரோ நடிச்சாலே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நெகட்டிவ் சந்தோஷம் தான், கேட்கும்போது ஹாப்பியா இருக்கு. பட் பிகினிங்ல ஆஃப்டர் கனாகானம் காலங்கள் அப்படி வில்லன் அப்படின்ட்டு தாய் மனவன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு குத்திட்டாங்க. ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ல கொடுத்தா வேற மாதிரி இருக்குமே, நல்லா இருக்குமே அப்படின்னு வேற நெகட்டிவ் ஷேட் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே சில வெரைட்டிஸ். ஆமா, அதுல இருந்து மாறணும். ஆமா, நல்ல நிறைய என்ன சொல்றது, நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. அது பண்ணும்போது ஒரு டிரான்சிஷன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்தடுத்த நெகட்டிவ்ல கொஞ்சம் நல்லா பூந்து விளையாடலாம், கொஞ்சம் ஃப்ரீடமும் இருக்கும். அப்போ புதுசாக வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் பண்ணும் அப்படின்னு இருந்துச்சு. நானும் அப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டேன், சொன்ன மாதிரி ராஜாராணி வரைக்கும். ராஜாராணி வந்து உங்களை பயங்கரமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துன ஒரு சீரியல்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? ராஜாராணி வேற லெவல், அது ஒரு பீக்குன்னே சொல்லலாம். என்னன்னா அப்போது பிக் பாஸ் வந்தபோது, அப்போது பிக் பாஸுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜாராணி போச்சு. எனக்கு ராஜாராணி மூலியமா பரத் சார் கூட நடிக்க படம் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுலேயுமே நெகட்டிவ் ஷேடாக இருந்துச்சு. ஆமாம், நடுவன் அதுவுமே நல்ல டாக் வெளியே இருந்தது. அதுலேயுமே நெகட்டிவ் ஷேடாக இருந்துச்சு. அண்ட் ராஜாராணி கொடுத்தது ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு என்னோட கரியர்லேயே ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அது நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க, நிறைய மக்கள் மனசில் நெகட்டிவாக பூந்தேன். ஓகே. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் சீரியல் வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் இப்போ ட்ரை பண்றவங்களுக்கு? ஏன்னா அப்போ நீங்க கண்டிப்பா ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள என்ட்ரி ஆயிருப்பீங்க. இப்போ யூடியூப்ல நடிக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படியே வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சீனியரா? கண்டிப்பா அது எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் அது டிப்ரெஷன் ஆயிடக்கூடாது. கடைசி வரைக்குமே முயற்சி பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ சோஷியல் மீடியான்னும் போது இன்னுமே ஸ்பீட் ஆயிடுச்சு இல்லை. இப்போ இப்போ சின்னத்திரை மட்டும் நம்பி இல்லாமல், ஓகே இது கிடைக்கலையா, அடுத்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுவோம், ஒரு யூடியூப் ஆரம்பிப்போம், டக்குன்னு அது மூலியமா அதில் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்குது. இப்போ அது மூலியம் இப்போ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிட்டாங்க. இப்போ நான் அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே அவங்களே வழியை தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல முயற்சி தான். இப்போ எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இடத்துல வரணும்னு ஆசைப்பட்டு எல்லாமே வராங்க. குட் வே டு கோ. ஓகே ப்ரோ, நீங்கள் உங்களோட கெரியரில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தேன்னு சொன்னீங்க. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, எனக்கு இந்த ஃபீல்டு வேணாம், ஆக்டிங் போதும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? ஆக்டிங் போதும்னு நான் முடிவு பண்ணதில்லை. என்னடா இது தெரியாமல் ஒருக்கா வந்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் பார்ப்போம், எந்த ஃபீல்டில் தான் கஷ்டம் இல்லை. எல்லாத்துலேயுமே உள்ள நுழையினா கஷ்டம் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் ஓகே பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு கிடைக்காத வேறு யார் கிடைக்க போகுது அப்படின்னு திருப்பி முயற்சி பண்ணது தான்.
அண்ட் ஆண்டவன் புண்ணியத்தில் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டும் கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். எஸ், அஸ் ஏ சீரியல் ஆக்டரா வந்து நீங்க நிறைய ஃபேமிலிஸ்ல போய் சேர்ந்துருப்பீங்கல்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வெளியில பார்த்தா ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட மேபி பேசுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்த ஏதாச்சும் கிரேசியான மொமெண்ட் இருக்கா, ஃபேன் மொமெண்ட்? எனக்கு ராஜாராணியில் நடந்தது தான். பாட்டிங்கெல்லாம் திட்டுவாங்களா? துப்பவே செய்வாங்க. நீ எல்லாம் என்னடா மனுஷன், செம்பா கையை பிடிச்சி இழுக்கிறிய, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு மானம் ரோசம் எதுவுமே கிடையாதா, அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பின்னாலேயே வந்துருவியா, போடா முதல்ல வீட்டை விட்டு அப்படின்லாம். வயசானவங்களாம் அதுக்குள்ளேயே போயிடுவாங்கல்ல, அந்த கதைக்குள்ளேயே அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நான் அது போய் சீக்கிரம் போயிடுறேன் பாட்டி, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு. என் வீட்லயும் உங்களை திட்டிருக்காங்க. அப்படியா? பாத்தீங்களா, என்ன திட்டாங்க சொல்லுங்க? அதெல்லாம் நிறைய திட்டிருக்காங்க, இதுல சொல்ல முடியும். டெய்லி திட்டுவாங்க. அதாவது நீ அதான் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் திட்டுவாங்க. அதுதான் நம்மளுக்கு அவார்டே. நம்ம அந்த வேலையை கரெக்டா பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு அப்படி திட்டுறதுக்கும் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா இவ்வளோ மக்களை காசு பணம் கூட சம்பாதிச்சிடலாம், அந்த பீப்புள்ஸை நம்ம சம்பாதிக்கின்றது ரொம்ப கஷ்டமா. மேபி அவங்க திட்டுறதா அவங்களோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, கேரக்டரோட சக்சஸ். டெஃபினட்டா அந்த அதெல்லாம் கிடைக்கணும்னா திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே ப்ரோ, பாசியா சீரியல் ஆக்டரா நிறைய கமிட்மெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும். அதனால ஏதாச்சும் மூவி சான்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்களா? மூவி சான்ஸ் மிஸ் பண்ணதில்லை. கரெக்டாக எதுவுமே கிளாஷ் ஆகாமல் கரெக்டாக அது அதுக்கு போயிடுவேன். எனக்கு ராஜாராணி ரன் ஆகிட்டு இருக்கும்போதே எனக்கு நடுவுன்னு வந்துச்சு. ஸோ நான் இந்த டேட்ஸும் அதுவும் கிளாஷ் ஆகாமல் கரெக்டாக அதுவும் டேக்கிள் பண்ணி கரெக்டாக ரெண்டுத்தையுமே அழகாக முடிச்சு. ஓகே, இப்போ ஹாப்பி பர்த்டே லூசி. ஆமாம், ஹாப்பி பர்த்டே லூசி வந்து என்னோட ஃப்ரெண்டு அசாருதீன் சொல்லிட்டு என் கூட கணக்காணும் காலங்கள் என்னோட பேட்ஸ்மேட். ஸோ அவன் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி அது ஃபுல்லாக டார்க்காக ஒரு மாதிரி ஹாரிஃபிக்காக இருக்கு, த்ரில்லர். ஆமாம், ஃபுல்லாக த்ரில்லர் கம் ஹாரர். ஸோ அதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் திரைக்கு கொண்டு வரது. ஏன்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெஷ். அது எப்போ ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆகி தான். ஆமாம், ஒரு 1 year கழிச்சு தான் ரிலீஸே பண்ணோம். அமரன் கூட ரிலீஸ் பண்ணோம். அமரன் வரதுக்கு ஒரு 1 week பிஃபோர் ரிலீஸ் பண்ணோம். பட் புக் மை ஷோவில் நல்ல டாக் இருந்துச்சு, நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் ஹாப்பி. ஓகே, இப்போ தான் வளர்ந்து வர ஜென்ரேஷன் இல்லையா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் ஏதாச்சும் படங்கள் ஏதாச்சும் கமிட் ஆகிருக்கீங்களா? இல்லை, இன்னும் கமிட் ஆகலை. பட் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிரிப்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நல்ல பட வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக. ஓகே. ஸோ நீங்கள் முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டீங்க இதை பற்றி அதிகமாக கேட்க வேணான்னு, ஆனால் அதுக்குள்ளே வந்து தான் ஆகணும். பிக் பாஸ் பார்க்குறீங்களா? பிக் பாஸ் நான் பார்த்துட்ருக்கேன். பட் இந்த பாஸ்ட் ஒரு 1.5 weeks நான் பார்க்கல. என்னோட பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளியே போயிட்டேன். நான் சுத்தமாக பார்க்கல. இன்னும் என்ன நடக்குது என்ன எதுனே தெரியல. கடைசியாக அவங்க பார்வதி அடிபட்டாங்க, அது கூட ப்ரொமோவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்போ ரீசன் எதுவுமே ப்ரோமோவில் பார்க்குற அளவுக்கு தான் ப்ரோ, ப்ரொமோலேயே பார்த்து முடிச்சிடலான்ற அளவுக்கு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, உள்ளே இருக்கிற ஒரு 2-3 பேர் அப்படி இருக்காங்க. ஓகே, அதான் எனக்கு இங்கே கேட்கணும்னு நினச்சது வந்து சபரி ப்ரோ பற்றி தான். சபரி, ஆமாம், அவர் கூட சீரியல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அவர் நார்மலாகவே அப்படி தானா, கூல் கேரக்டர் தானா? ஆமாம், ஃபுல்லாக ஃபன். நாம பிளாக் ஷிப்பில் இருந்தான். ஆமாம். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படங்கள் VIP 2 அந்த மாதிரிலாம் சின்ன இதெல்லாம் நடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் வேலைக்காரன் நடித்தான். அதுக்கப்புறம் பொண்ணை கம்மிட் ஆனான். பொண்ணில் நாங்கள் அப்படி தான் அந்த செட்டே அப்படி தான். பர்சனலாகவே ஜாலியாக ஃபன்னாக ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அப்படியே எப்படி டிரான்சிட் ஆகிட்டு வரான்றது நான் இன்னும் பார்க்கல. பிகினிங்கில் பயங்கரமாக சத்தம் போட்டு பயங்கரமாக அடக்கிட்டு இருந்தான். இப்போ அவனோட சத்தம்லாம் கொஞ்சம் கம்மியாகி தான் இருக்கு. இப்போ கரண்ட்டாக என்ன எபிசோட் போகுதுன்னு தெரியல, நான் பார்க்கல. ஓகே ப்ரோ, பிக் பாஸ் பற்றி நான் பெருசாக அதுக்கப்புறம் கேட்க விரும்பல. கண்டஸ்டன்ஸ் பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றி ஒரு வார்த்தையில் இல்லை ஒரு லைனில் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சபரி இன்னும் முயற்சி பண்ணானா கண்டிப்பாக வின் பண்ணுவோம். எலிமினேட் ஆகி போன பிரவீன், நான் என்னையா நான் ஃபீல் பண்ணேன் அவரை. ஓகே, ஆமாம். ஏன்னா அவர் அழுதது எனக்கு ரொம்ப எமோட்டாக இருந்தது. ரொம்ப டஃப். நிறைய பேர் வந்து பிரவீனை வந்து எலிமினேட் பண்ணதுக்கு ஃபீல் பண்ணாங்க. ஆமாம், சீசன் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸ்லாம் நான் பார்க்க முடிஞ்சது பிரவீனை பற்றி. நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா பிரவீன் கிட்ட? இல்லை, எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ஃபீல்னா எப்படின்னா, பிரவீனோட ஒய்ஃப் வந்து எங்க கூட ராஜாராணி நடிச்சாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே பிரவீனை தெரியும், கஷ்டப்பட்டு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். அப்படின்னும்போது அவன் அழுது வந்து எனக்கு ரொம்ப எமோஷனாக இருந்தது. நான் நிறைய நடிக்கணும்னு இருந்தேன்டா, நிறைய என்னோட டேலண்ட்ஸை காட்டணும்னு இருந்தேன்டா, அது எல்லாமே இப்போ மிஸ் ஆச்சுன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு மாதிரி அவரோட பெயின் தெரிஞ்சது. ஓடுறது, நடக்கிறது, படுக்கிறது, என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் வீட்டுக்கு வரும்போது கூட கண்கள். ஆமாம். ஸோ அதோட தாக்கம் அவருக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஓகே ப்ரோ, பார்வதி ஃபர்ஸ்ட் திவாகருக்கு
டபுள் வர்ஸ்ட். டபுள் வர்ஸ்ட். ஆமா. ஓகே. ரம்யா ஜோ நல்ல நடன கலைஞர். இன்னுமே அவங்க கரெக்டாக அவங்களோட பாசிட்டிவ் சைடு கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க என்னோட கெட்ட பேர்லாம் போய் இன்னும் நல்ல பேர் எடுக்கணும். இப்போவுமே அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அவங்க இன்னும் ட்ரை பண்ணாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. கனி அக்கா இனிமை. ஓகே. கானா வினோத் சூப்பர் அண்ணன். சூப்பர். ஆமாம், வேற லெவல் வைப். அவர் என்டர்டெய்னர், கம்ப்ளீட் என்டர்டெய்னர். கம்ருதீன் ஃபைட். ஆமாம், அடிதடி சண்டை. பிரஜன் வந்து ஸ்ட்ரிக்ட். கரெக்டாக இதுதான் பேசுவேன் அப்படின்னாரு. இப்போ அவர் கொஞ்சம் ப்ராங்க் பண்ணது வந்து எல்லாரையும் ரொம்ப பயம் பிடிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பயம். பாரு கூட கை கொடுத்துட்டாரு. யாரு? பாரு கூட கை கொடுத்துட்டாரு. அப்போ 2 பேருமே. அப்படியா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அவங்க தான் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கிழிச்சாங்க. அதுதான் கிழிச்சாங்க. இப்போ அவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்க. அதுதான் உள்ள என்ன நடக்குது. அதுதான் எதிர்பாராததை அவ்வளோதான். சுபிக்ஷா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. சூப்பர். அதுவே ஒரு கட்ஸ் அந்த கட்ஸ் அவங்களுக்கு. ஆமாம். வியானா கியூட்டா பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் வேணாம். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் எஃப்ஜே பீட் பாக்ஸ் டேலண்டட் பாய். அந்த ஏய் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே டீசெண்டாக கரெக்டாக அவரோட மூவ் கொடுத்தாருன்னா ஜெயிக்கலாம். திவ்யா போல்டு. ஆமாம். ஓகே. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. இது போதும் எங்களுக்கு. அவங்ககிட்ட ஒரு படத்தை டெஸ்ட் பண்ணி கேட்குறேன். அது என்ன படம் நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணுறேன். கேரக்டர் சிவில் பண்ணுறேன். அந்த மாதிரி வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்க தலைமறைவாகிற ஹீரோ. ஹீரோ ஃபேமிலியை கொலை பண்ண ட்ரை பண்ணி ஹீரோயினை கொலையே பண்ணிடுற வில்லன். ஓகே. ஃபேமிலியை அழிக்கணும்னு நினச்சி ஹீரோயினை கொலையே பண்ணிடுவார் வில்லன். ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு திட்டுற ஹீரோயின். கஜினி. இல்லை. கரெக்டா? இல்லை. ஓகே. வில்லன் ஃபேமிலியில் ஒருத்தரை கொல்ற ஹீரோ. கொல்ற ஹீரோ. ஓகே. ஹீரோயின் தேடி வந்தாலும் வேணான்னு ஒதுங்குற ஹீரோ. ஹிண்ட் கொடுத்துறவா? லைட்டாக கொடு. படத்தில் 2 ஹீரோயின்ஸ். ஏன்னா ஒரு ஹீரோயின் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டேன். ஆமாம். அப்படி இருக்கப்போ 2 ஹீரோயின்ஸ். என்ன படம்? வில்லன்ட்டு இருந்து பயங்கர பயப்படுற ஹீரோவா? தலைமறைவாயிரு. ஒளிஞ்சிருவாரு. ஹீரோக்கு இந்த படத்தில் 2 கேரக்டர் இருக்கும். ஒரே கேரக்டர் தான், பட் ஒரே ஆள் தான் 2 கேரக்டராக இருப்பார். ஒரு போலீஸ் படம். இதுக்கு மேலே இன்ட்டு கொடுக்க முடியாது. ஆமாம். போலீஸ் படம் தெரியலையே. சிங்கம். யார் படம்? விஜய் படம். விஜய் படமா? தெரியுதா? அடுத்து வந்து நான் ஒரு சில ஹீரோஸ் பேர் சொல்கிறேன். அவங்களுக்கு பல வில்லன்கள் இருந்திருப்பாங்க. பட் அதில் எந்த ரோல் நீங்கள் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஆசை நீங்கள் பண்ணியிருந்தா ஆசை அந்த மாதிரி. ஓகே. ஃபஸ்ட்டு தனுஷோட எந்த வில்லன் நீங்கள் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்? பிஐபி. எக்ஸாக்ட்லி நான் யோசித்தேன். நீங்கள் சொல்லலாம், அதை நான் சொல்லியிருப்பேன். விஐபி. சூர்யா கூட அது உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் கூட இருக்கலாம். இந்த வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கஜினி. ஓகே. டபுள் ஆக்ஷன். ஆமாம். சிம்பு. நிறைய படம் இருக்கு. காலை. ஆக்சுவலாக சிம்புவோட பெரிய கிரேஸ். நான் அவருக்குன்னே தனியாக கதை எழுதி வச்சிருக்கேன். சூப்பர். ஆமாம். விக்ரம் சார் வந்து எனக்கு ஜெமினி. ஆமாம். கலாபவன். ஆமாம். அது ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்கும். எஸ்கே வந்து எனக்கு மான் கராத்தே. ஆமாம். அந்த பாக்ஸர் வில்லன். ஆமாம். ஓகே. விஜய் சேதுபதி. விக்ரம் வேதா. ஆமாம். மாதவன். விஜய். தளபதி தெரியும். நான் தெரியல, ஒரு 2 செகண்ட் சீன் பண்ணியிருக்கேன். ஆமாம். அதனால தான் அந்த படத்தை ஏகே எல்லா படம். ஏகே வில்லனை வச்சு நீங்க ஹீரோ. ஆமா. ஐயோ, நான் அவருக்கு வில்லன். அது நல்லா இருக்கும். நம்ம நிறைய கத்துக்கலாம் ஆக்சுவலா அவருக்கு. ஏகே ஜிபியு. ஓகே. சூப்பர். சிவகார்த்திகேயன் பத்தி பேசும்போது நீங்க ஆல்மோஸ்ட் விஜய் டிவில என்ட்ரி ஆனப்போ அவர் அங்கதான் இருந்தாரு. அவர் கூட ஏதாச்சும் மொமெண்ட்? இல்ல, நான் சிவானன் கூட நான் பர்சனலா ஆஃபீஸ்ல உட்காந்து பேசியிருக்கேன். ஓகே. பட் ஷோஸ் மாதிரி எதுவும் நான் பண்ணதில்லை. ஆஃப்டர் சிவானன் போன பிறகுதான் நான் ஷோஸ் மாக்காப்பா அவங்க கூட தான் நிறைய பண்ணியிருக்கேன். சிவானனை பத்தி பேசினா விடாமுயற்சி. கண்டிப்பா. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி
ஒரு இடத்துல நின்று ஆங்கர் ஆகி அங்கேருந்து ஒரு, ஏன்னா சின்ன திரையிலேருந்து பெரிய திரை போகுதுன்னு அந்த டிரான்சிஷனே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது. அது எல்லாருக்கும் அமையறதில்ல. பட் ஆஃப்டர் சிவனை வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஆமாம். ஸோ அவர் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தார். ஆமாம் 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 ஆமாம். இப்போவும் அவங்க ஒய்ஃப் ஆர்த்தி அக்கா வந்து பார்த்தாங்க, எங்கேயா பர்சனலாக எங்கேயா பார்த்தாலும் இப்போவும் பேசுறது உண்டு. சிவானை நான் அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயுமே மீட் பண்ணல. பர்சனல் ஆஃபீஸில் உட்காந்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். நான், மைக்கிள், சிவான் 3 பேரை பர்சனல் ஆஃபீஸில் உட்காந்து பேசியிருக்கோம். நல்ல மனிதர். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து ரொம்ப முன்னாடியே மீடியாக்குள்ளே வந்துட்டீங்க. எந்த ஏஜில் என்ட்ரி ஆனீங்க நீங்கள் உள்ள? இந்த ஏஜ் ஆஃப் அந்த 14-15 வயசில். 14-15 வயசுலேயே மீடியாக்குள்ளே? ஆமாம். அப்போ தான் கணக்கானம் காலம். ஆமாம். ஸோ அதுதான் ஒரு பெரிய கணக்கானம் காலங்களில் இருந்த கார்த்திக்கும் இப்போ வந்து ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்கு. ஆமாம், அது ஒரு பெரிய ஜேர்னி. அது இதுக்கே நாங்கள் தள்ளிச்சு, இன்னும் ஆரம்பிக்கல. இப்போ இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இன்னும் சினிமாவில் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய ஜேர்னி. 14-15 வயசுலேயே வந்து அப்போவே லெட்டர் போட்டு விஜய் டிவியில் நம்மளுக்கு வருமா வர சும்மா போடுவோமே அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த ஜேர்னியை. சும்மா போடுவோமேன்ட்டு ஒரு லெட்டர் போட்டேன், திருப்பி ரெஸ்பான்ஸ் வந்தது. சும்மா இந்த மாதிரி ரூமில் வச்சு ஆடிஷன் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலில் ரேஷன் கார்டில் சீனிக்கு நிற்கிற மாதிரி உள்ள ஒரு 10,000 பேர் 15,000 பேர் கிட்ட நின்னாங்க. அதில் ஃபில்டராகி நாங்கள் ஒரு 10-20 பேர் வந்தோம். கண்டிப்பாக ஆடிஷனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? எங்கேயாச்சும் ரிஜெக்ட் ஆயிருக்கீங்களா? அதுக்குமா அதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய ரிஜெக்ட் ஆயிருக்கேன். சில பேர் சொல்கிறேன் தம்பி அப்படின்னு வச்சிருவாங்க. அந்த சொல்கிறேன் தம்பிலே தெரிஞ்சிடும் எப்படின்னு. டெலிவிஷனுக்கும் அங்கே சினிமாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க ஆடிஷனை பொறுத்த வரைக்கும்? சேம், எல்லாமே ஒரே இதுதான். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் எடுக்க போகிறாங்க, யூனிக்காக இருந்தால் எடுக்க போகிறாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம அங்கே இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். சினிமாவில் டக்குன்னு தூக்குறதுன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் போகும். இல்லை, நீங்கள் சீரியலில் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியுமே மூவியில் இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லை ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் நிறைய ஆக்சுவலாக ராஜாராணினால தான் எனக்கு நடுவன் கிடச்சிது. ஓகே, ராஜாராணினால தான் எனக்கு பரத் கூட நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. பட் அதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க, சீரியலில் நடிக்கிறான்டா இவனுக்கு என்னடா தெரிய போகுது, அந்த ஒரு மார்க் குத்திடுறாங்கல்ல சீரியல் ஆக்டர். முன்னாடி தான். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டீங்கனாலே இப்போ அந்த காலம்லாம் அப்படியே மாறி போச்சு. இப்போ எல்லாருமே சினிமாவில் ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. சீரியல் எல்லாம் பெண்டு நிமிந்துரும். ஓகே, சீரியல் எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே உள்ள உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் ப்ரோ, நான் 2 ப்ராஜெக்ட் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ வேற கதை சிம்புக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்னீங்க, டைரக்ஷன் ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 கதை கிட்ட அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபியூச்சரில் பார்ப்போம். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு பிள்ளையார் சொல்லி வேணும்ல. நம்ம என்ன வேலை செஞ்சு, நம்மளை வச்சு எல்லாருமே வேலை செஞ்சுருக்காங்க, நம்ம என்ன வேலை செஞ்சோன்னு தெரியணும்ல. கண்டிப்பாக ஒரு பிள்ளையார் சொல்லி சீக்கிரம் போடும். சின்ன ஐடியா இருக்குது ப்ரோ, அதை நீங்களே லீடாக பண்ணி அப்படிதான். அதான் என்னோட ஓப்பனிங், என்னோட மூவி அப்படி இருக்கும். மூவினா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு பைலட். ஓகே, ஏன்னா நமக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்குமான்னு தெரியல. நாம நம்மளை வச்சு நம்மளே கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளுக்கு திறக்கலன்னா நம்மளே. ஏன்னா இப்போ நிறைய பேர் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுல நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆமாம், இப்போ யங்ஸ்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னு இருக்கோம்ல, நம்ம போயிட்டு ஒரு படத்தோட ஏன்டா இவனை போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம ப்ரொடியூசரையும் பார்க்கணும், டைரக்டரையும் பார்க்கணும். நம்மளால் 4 பேருக்கு திருப்பியும் அடுத்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வரணும் இல்லையா? கண்டிப்பாக அதுக்குண்டான வேலை கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகும். ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்ததுன்னா அந்த நல்ல டைம் வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நல்ல டைம் வர வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒன்ஸ் அந்த நல்ல டைம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை பிடிக்க ஆள் இருக்கேன். எங்கேயாச்சும் ஸ்கிரிப்ட் இப்போ பிச் பண்ணியிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? நான் என்னோட பைலட் ஃபிலிம் இப்போ பூஜையெல்லாம் போட்டேன். சூப்பர். சூன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எதுவும் ஆரம்பிக்கிறது முன்னாடி சொல்லலை. ஓகே, சீக்கிரம் பார்க்கலாம். அதுக்காக ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுத்துருங்க. டெஃபினட்டாக வை நாட். அண்டு நீங்கள் ஏதாச்சும் பிக் பாஸ் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷம். கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ வரைக்குமே எனக்கு எந்த கால்ஸுமே வரல. அஃப்கோர்ஸ் ஃபியூச்சரில் வந்துன்னா கண்டிப்பாக இந்த சீசன் கண்டிப்பாக நானுமே அதுக்கு வாய்ப்பு கேட்டு நான் போயிருக்கேன். பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நான் போயிருக்கேன். கண்டிப்பாக ஃபர்தராக நம்மளுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் தேங்க்யூ, சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் உங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அழகாக ஹோஸ்ட் பண்ணீங்க. நீங்களும் மென்மேலும் எல்லாரும் என்னுடைய வாழ்த்துக்கு. நன்றி. தேங்க்யூ.